இன்னைக்குரிய டிவோஷன் நீடிய பொறுமை. யாக்கோபு 5:11. பாக்கியவான் அப்படின்னா ஒரு குறைவும் இல்லாம மகிழ்ச்சியான மனிதன் அப்படிங்கிற அர்த்தம் நம்ம எடுத்துக்கலாம். பாக்கியவான்களாக வாழ்வதற்கு வேதம் நமக்கு காட்டும் வழிகள்ல ஒன்று பொறுமையா இருப்பது. சுவை நிறைந்த ஆவியின் கனியின் ஒரு பகுதி நீடிய பொறுமைன்னு நம்ம வசனத்துல பாக்குறோம். உலக ஞானிகளோ பொறுமையில அருமையாக இருக்க வேண்டும்னு சொல்றாங்க. உலக புகழ்பெற்ற அமெரிக்கா பிரசிடென்ட் ஆப்ரஹாம் லிங்கனுக்கு ஸ்டான்டன் அப்படிங்கிற ஒரு அரசியல் விரோதி இருந்தாரு. அவரு லிங்கனை எப்பயுமே கீழ்த்தர கோமாளி, ஆதி மனித குரங்கு அப்படின்னு பல நிக்நேம்ஸை வச்சு கூப்பிடுவாராம். ஏன்னா 2 பேருக்குள்ள ஒரு டிஸ்லைக் இருந்துச்சு. ஆனா லிங்கனோ அவனுக்கு விரோதமாக ஒரு வார்த்தை கூட பேசாம அவனுக்கு இருந்த திறமைகளை பத்தி ரொம்ப உயர்வா பேசுவாராம். அவனை யுஎஸ் செக்ரட்டரி ஆஃப் வாரா கூட நியமித்தாராம். இந்த பொறுமை மிக்க செயல் ஸ்டாண்டனை உடைத்தது. தேசத்திற்காகவும் லிங்கனுக்காகவும் முழு பலத்தோடு உழைக்க ஆரம்பிக்கிறாரு. லிங்கன் மரணம் அடைந்தப்ப தேம்பி தேம்பி அழுது உலக தோற்றம் முதல் லிங்கனை போல சிறந்த ஒரு ஆட்சியாளர் இல்லைன்னு அவர் பேட்டி கொடுக்கிறாரு. யோபுவோட பொறுமையிலும் கர்த்தருடைய செயல் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம்னா, அவருடைய கஷ்டம்லாம் மாறி போயிருது. இழந்ததை எல்லாம் ரெட்டத்தனையா பெற்றுக்கொள்றாரு. முந்தின நிலைமைய பார்க்கிலும் பின் நிலைமை அவருக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதா இருந்துச்சு. கர்த்தரும் கூட நம்ம மனம் திரும்ப நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறாரு. நம்ம தவறு செய்யும் போதெல்லாம் நீடிய பொறுமையுடன் அவர் இருக்காரு. இயேசு கிறிஸ்துவின் அந்த சிந்தையாகிய அந்த பொறுமை நமக்கும் கண்டிப்பா வேணும். நாமும் கூட பொறுமை இழந்த நாட்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கலாம். பொறுமையை இழக்கும் வாழ்க்கை அந்த கட்டங்களை நம்ம கடக்கிறப்ப, ஆண்டவரே உம்மை போல அன்பு, மன்னிக்கிற சிந்தை, பொறுமை வேண்டும்னு நம்ம ஜெபித்தா அதை பெற்றுக்கொள்ளலாம். பொறுமையின்மை அப்படிங்கிறது ஒரு ஜென்ம சுபாவத்தை சுட்டெரிப்பின் ஆவியானவர் சுட்டெரிக்கிறபடி நம்ம ஜெபிக்கலாம். உபத்திரவத்திலேயோ பொறுமையா இருங்க அப்படின்னு வேத ஆலோசனைப்படி நம்ம பொறுமையா இருக்க கற்றுக்கொள்ளலாம். நம்ம இருக்க இந்த கடைசி காலத்துல அநேக உபத்திரவங்களை நம்ம சந்திக்க போகிறோம். அதனால பொறுமையினால நம்ம ஆத்துமாக்களை காத்து கொள்றப்ப நமக்கு ஒரு வெற்றி இருக்குன்னு இயேசு கூட கூறியிருக்காரு. முடிவு பரியந்தம் நிலை நின்றால்தான் ஜீவ கிரீடத்தை பெறுவோம்னு நம்ம படிக்கிறோம். சில காரியங்களுக்கே நம்ம பயங்கரமா எரிமலை மாதிரி தாவுகிறோம். எங்க உபத்திரவ காலத்துல எப்படி இத கடந்து போவோம்னு யோசித்து பாருங்க. தேவன் நமக்கு ஒரு ட்ரைனிங் பீரியட கொடுத்திருக்காரு. நார்த் ஈஸ்ட் மாநிலங்கள்ல எல்லாம் வசிக்கிற கிறிஸ்தவ மக்கள், மிஷினரிகள்லாம் எவ்வளவு கொடூரமான கஷ்டங்களை சந்திச்சு டெய்லி லைஃப் ஃபேஸ் பண்றாங்கன்னு யோசித்து பாருங்க. அடிப்படை தேவைகள் கூட அவங்களுக்கு இல்லாத போதிலும் தேவனுக்காக வைராக்கியமா வாழ்றவங்களா இருக்காங்க. உபத்திரவங்கள்ல பொறுமையா இல்லைன்னா கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிருவோம். அதனால நித்திய ராஜ்யத்தை கூட சுதந்திரிக்க நமக்கு முடியாம போயிடலாம். நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க நமக்கு பொறுமை ரொம்ப தேவை. இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களையும் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களையும் நம்ம பெற்று மகிழ பொறுமையுடையவங்களா வாழ்ந்தா நம்மளும் பாக்கியவான்கள்னு அழைக்கப்படுவோம். அப்படின்னா நம்மளை சுற்றி நிற்கிற பாரமான காரியங்கள், நம்மளை நெருக்கி நிற்கிற பாவம், இதெல்லாம் உதறி தள்ளிட்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல நம்ம பொறுமையாக ஓட கடவோம். தேவனே பொறுமையையும் சகிப்புத்தன்மையும் எங்களுக்கு தாங்க. ஆமேன்.